வல்லமையுள்ள ஆண்டவரின் இனிய நாமத்தில் வாழ்த்துகள். அன்பானவர்களே, இன்று நாம் பார்க்கப் போகும் தலைப்பு தொடர்பு திறன் அல்லது கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். ஒரு மனிதனின் வாழ்க்கையை உயர்த்தவும் முடியும், உறவுகளை உடைக்கவும் முடியும். அது என்ன தெரியுமா? அவரின் வார்த்தைகள். நாம் எப்படி பேசுகிறோம், எப்போது பேசுகிறோம், என்ன பேசுகிறோம், இவையெல்லாம் மிகவும் முக்கியமானவை. நல்ல தொடர்பு திறன் என்பது அழகாக பேசுவது மட்டுமல்ல, பிறரின் மனதை புரிந்து பேசுவதும் ஆகும். வேதாகமம் சொல்லுகிறது, இனிய மறுமொழி கோபத்தை அடக்கும். ஒரு நல்ல வார்த்தை துக்கத்தில் இருப்பவரை ஆறுதல் அளிக்கலாம். ஒரு ஊக்கமான வார்த்தை தோல்வியடைந்த ஒருவரை மீண்டும் எழுப்பலாம். ஆனால் காயப்படுத்தும் வார்த்தைகள் ஒருவரின் இதயத்தை உடைக்கவும் செய்யும். ஆகையால் பேசுவதற்கு முன் சிந்திக்க வேண்டும். நல்ல தொடர்பு திறனுக்கான சில முக்கிய குறிப்புகள். 1. கவனமாக கேளுங்கள். நல்ல பேச்சாளராக இருக்க முன் நல்ல கேட்பவராக இருக்க வேண்டும். 2. மரியாதையுடன் பேசுங்கள். கோபமாக அல்ல, அன்பாக பேசுங்கள். 3. உண்மையை பேசுங்கள். பொய்யான வார்த்தைகள் நம்பிக்கையை அழிக்கும். நேர்மையான வார்த்தைகள் உறவுகளை கட்டும். 4. சரியான நேரத்தில் பேசுங்கள். சில நேரங்களில் பேசுவதைக் காட்டிலும் அமைதியாக இருப்பதே நல்ல பதிலாக இருக்கும். இயேசு கிறிஸ்து மக்களுடன் பேசும்போது அன்போடும் ஞானத்தோடும் பேசினார். அதனால் மக்கள் அவருடைய வார்த்தைகளால் மாற்றப்பட்டார்கள். அன்பானவர்களே, நமது வார்த்தைகள் வாழ்க்கையை கட்டவும் முடியும், அழிக்கவும் முடியும். ஆகையால் இன்று முதல் நமது வார்த்தைகளால் அன்பை பகிர்வோம், நம்பிக்கையை கொடுப்போம், மற்றவர்களை உயர்த்துவோம். நினைவில் கொள்ளுங்கள், நல்ல வார்த்தைகள் நல்ல உறவுகளை உருவாக்கும். தேவன் நமது நாவை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.